வணக்கம். இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள். படத்தில் காணும் இருவர். ஒருவர் பெயர் ரஷீத், ஒருவர் பெயர் ரஹீம். இருவரும் இணைந்து அந்த கிராமத்தில் சீட்டு பிடிப்பதும் கந்து வட்டிக்கு கொடுப்பதுமாக தொழில் செய்து வருகிறார்கள். இவர்களிடம் ஏமாந்த ஒரு பெண் தான் 4 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டும் 3 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டும் போட்டு கடைசியில் நான் சீட்டே போடவில்லை என்று பணம் ஏமாற்றுவதாக கூறி. அம்மா சொல்லுங்க, எங்க போறீங்க இப்போ? சிஎம் செல்லுக்கு போறோம் பாய். எதுக்கு? என் சீட்டு பணம் கட்டியிருந்தேன் பாய். நான் லாஸ்ட்ல தரேன்னு சொன்னாங்க பாய். லாஸ்ட் ஆயிடுச்சு கேட்டா நீ சீட்டே கட்டலன்றாங்க பாய். அங்க எல்லோ கண்டெஸ்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நாங்க சீட்டே பிடிக்கல, நாங்க சீட்டே தருதில்ல. நாங்க 4 லட்சம் ரூபாய் சீட் ஒண்ணு, 3 லட்சம் ரூபாய் சீட் ஒண்ணு பாய். 4 லட்சம் சீட் ஒண்ணு, 3 லட்சம் சீட் ஒண்ணு, ரெண்டுமே. சரி. 20,000 கட்டி நின்ற பாய் மாசம் ஆனா. சரி. அத கட்டி லாஸ்ட் விலையும் கட்டி லாஸ்ட் முடிஞ்சிட்டு கேட்கும்போது நீ சீட்டே கட்டலன்றாங்க பாய் அவங்க. சரி. அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் லோக்கல் ஸ்டேஷன்ல. சரி. அவங்கள விசாரிச்சாங்க. அவங்க விசாரிச்சு நோட்டு லிஸ்ட் எடுத்துனா பாய்ன்னு சொன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா எங்களை கூப்பிடவே இல்லை பாய். அப்புறமா எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களும் விசாரிச்சாலும் இதே மாதிரி சொல்றாங்க. அவங்க இங்க சீட்டு கட்டலன்னாங்க, நாங்க கட்டலன்னாங்க. அங்கே போய் நான் சீட்டே பிடிக்கல சொல்றாங்க. சரி, மறு விசாரணைக்கு வாங்கன்னாங்க. அவங்க மறு விசாரணைக்கு இது வெளியும் கூப்பிடவே இல்லை பாய். 20 நாள் ஆயிடுச்சு. சரி. இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க விசாரிச்சாங்களா? அவங்க போய் விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க. எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு தான் ஃபர்ஸ்ட் விசாரணையில விசாரிச்சாங்க. சீட்டே நான் அது மாதிரி பிடிக்கல, நான் ஏழை சொல்றாங்க. சீட்டு பிடிச்சதுக்கான அத்தாட்சி இருக்கா உங்ககிட்ட? அங்க 4 பேர் சொல்லுவாங்க. ஆமா சொல்றாங்க பாய். ஊர்ல கூட நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க, எல்லாமே சொல்லுவாங்க பாய். சொல்லாம இருந்தாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் பாய். சரி. நான் சீட்டு பணத்துக்காக தான் சீட்டு பணம் தர மாட்டேன்றாரு. தெரியல பாய். வீட்டு ப்ராப்ளம். ஏற்கனவே எங்க வீடு வாங்கிட்டு இருக்காங்க. எங்க பையனோட எங்க வீடு, நான் இருக்கிற வீடு. சரி. நீங்க இருக்கிற வீடு யார்கிட்ட வாங்கினாரு? எங்க பையன், எங்க முதல் வைஃப் பையன். அவன் முதல் வைஃப் பையனா? உங்க வீட்டுக்காரருக்கு 2 பொண்டாட்டி? ஆமா, ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி அது. சரி. அது எவ்வளவு காலம் ஆயிடுச்சு போயிட்டு, குழந்தையில இருந்து போயிட்டாங்க அவங்க. சரி. அது எப்போ எங்க வீட்டுக்காரர் குடிப்பாரு, குடி போதால தானா செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துக்கிறாரு பையனுக்கு. சரி. அப்ப உங்களை விட்டாரு? நாங்க வீட்டுல தான் இருக்கிறோம். எனக்கு தெரியல. தெரியல உங்களுக்கு? தெரியல. எங்க வீட்டுக்கு தெரியல. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. சரி. 3 வருஷம் ஆகுது இறந்து. இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் எங்க தம்பி பசங்க. சரி. எங்க தம்பி வைஃப். நாங்க ஃபேமிலியா தான் இருக்கிறோம் 20 வருஷமா. சரி. உங்களுக்கு குழந்தை கிடையாது? எனக்கு குழந்தை இல்ல. ஆமா. அந்த பெரிய பையனை யார் வளர்த்தது? எந்த பெரிய பொண்டாட்டியுடைய அவங்க அப்போ போயிட்டாங்க பாய். அவங்க தனியா திருத்தில இருக்கிறாங்க. சரி. அவங்க எப்போ போயிட்டாங்க? 30 வருஷம் ஆயிடுச்சு அவங்க போய். சரி. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாமே நாங்க தான் பண்ணுது. நீங்க தான் வீடு கட்டிங்களா? ஆமா ஆமா பாய். அதுக்கான எதனா பொருள் வாங்குது இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? பொருள் அது 20 வருஷம் ஆயிடுச்சு பாய் வீடு கட்டி. அப்பெல்லாம் செங்கல் மணல் எல்லாம் கம்மியா தானே இருந்தது. அப்போ கட்டிட்டோம். அதை கத்தாரிச்சு எல்லாமே இருக்குது என்னண்டு. சரி. அதை அத்தாரிச்சு வச்சு இந்த வீடை இந்த பையன் வாங்கி இந்த சீட்டுக்கு எனக்கு பிளாக்மெண்ட் பண்றாங்க பாய் அவங்க. சரி. சீட்டு கட்டினதுக்காக பிளாக்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. சீட்டே நீ கட்டல பண்றாங்க பாய். சரி. அதுக்கு என்ன சொல்றாங்க? வீடு வந்து கேஸ் போட்டுறீங்களா? கேஸ் போட்டுக்கிறேன். 15 மாசமா கேஸ் போட்டுக்கிறேன் திருத்தணி கோர்ட்ல. சரி. கேஸ் போய் நிக்குது. சரி. அது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்கங்கே என்னண்டே நேரடியா வந்து சொல்லல. எங்க சொல்றாங்க, கேஸ் வாபஸ் வாங்கட்டும், நாங்க காசு கொடுக்குறோம் சொல்லின்னு இருக்கிறாங்க. 4 பேர் வந்து என்னட்ட சொன்னாங்க. சரி. அதனால நான் கம்முன்னு எடுத்துட்டேன் பாய். வயிற்றுச்சல எதுவுமே சொல்லல. சரி. சரி. அதெல்லாம் பண்ணேனே லோக்கல் ஸ்டேஷன்ல. சரி. அந்த லிஸ்ட் அவங்க லிஸ்ட் எடுத்துனா பாய். சீட்டு கட்டலன்றிய அந்த லிஸ்ட் எடுத்துனா லிஸ்ட் எடுத்துன்னு வந்து தரல அவங்க. லாஸ்ட் வீட்லயும் தரல. இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் எனக்கு பண்ணல லோக்கல் ஸ்டேஷன்ல. அதனாலதான் திருவள்ளூர்ல வந்து எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆமா பண்ணேன். சரி. பண்ணா அவங்க அவனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சரி. விசாரணை பிறகு அங்க வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல நான் சீட்டு கட்டலன்னாங்க. இங்க வந்து அவங்க சீட்டே பிடிக்கல. நானு அவ்வளவு லட்சம் ரூபாய் சீட் நான் பிடிப்பேன் பையன். அதான் நான் சொன்னேன், ஊர்ல வந்து விசாரிங்க சார். நீங்க ஊர்ல வந்து விசாரிச்சு போயிட்டு அவங்க யாருன்னா நான் சீட்டு கட்டலன்னு சொன்ன பிறகு சொன்னாங்கன்னா நீங்க எது வேணாலும் சொல்லுங்க சார் எனக்கு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவுதான். மறு விசாரணைக்கு வாங்கினாங்க. இது வெளியே என்ன கூப்பிடல பாய். 20 நாள் ஆயிடுச்சு மறு விசாரணை சொல்லி. இப்போ அது இதுக்கோசரம் சிஎம் செல்லுக்கு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க? ஆமா பாய். ஆமா. சரி. அவங்க பேர் என்னமா? அவன் பேரு ஒருத்தர் ரஷீது, ஒருத்தர் ரஜாக்கு. சரி. அந்த போட்டோ வச்சிருக்கீங்கல்ல? போட்டோ இருக்கு. சரி. ரைட். அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? ஆமா பாய். சரி. அந்த ஊர்ல வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க சீட்டு கட்டாங்கன்னு? ஆமா எல்லாரும் சொல்லுவாங்க பாய். அவங்க கிட்ட சீட்டு எத்தனை பேர் கட்டி இருக்காங்க தெரியுமா? 40 பேர் 4 லட்சம் ரூபாய் சீட்ல. 3 லட்சம் ரூபாய் சீட்ல 30 பேர். சரி. இதுலயும் 10,000 அதுலயும் 10,000 கட்டணும் பாய். லாஸ்ட் வெளியும் 3 வருஷமா கட்டின்கிறேன் பாய் நான் 2 சீட்டுமே. சரி. சரி. எல்லாரும் சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல பாய். எனக்கு ஒரு வழி பொறுக்கணும்னு சொல்லிதான் பாய் நான் இங்க வந்துட்டேன். நான் என் மனசு வெறுத்து போய் தான் பாய் எனக்கு. சிஎம் செல்ல போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? ஆமா பாய். அதுதான் பாய் கிடைக்கணும். ஆமா. என்னோட பொம்பளை பசங்களா இருக்கு. ஆமா பாய்.
நாங்க எத்தனை நாள் சாப்பிடாம கூட அந்த சீட்டு கட்டி இருக்கிறோம் பாய். நானு எனக்கு ரொம்ப ம். கஷ்டமா இருக்குது. ம். நீங்க தான் எனக்கு பாய் வழி காட்டணும். ம். அதுக்கப்புறம் யாரும் இல்ல எனக்கு வழி. அவங்க எப்படிமா? அவங்க எப்படிம்மா இதேதான் ஐயா. அவங்க வீடு வாங்குது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருது. ம். வட்டி 10 ரூபாய் வட்டி ஆயிடுச்சு பிறகு அந்த ம். வீடு எழுதி கொடுன்னு சொல்லி வீடு வாங்கிடுது ஐயா. ம். இதே மாதிரிதான் அராஜகம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிதான் என்ன இப்ப பண்றாங்க ஐயா அவங்க. அந்த மாதிரி கந்து வட்டி அவரு கந்து வட்டி தான் ஐயா எவ்வளவு அவங்க. வட்டி? 10 ரூபாய் வட்டி ஐயா அவங்க. வாரம் வட்டி மாசம் வட்டி 10 ரூபாய். 2 லட்சம் கொடுத்துட்டு 5 லட்சம் ஆக்கிடுவாரு ஒருத்தருக்கு. இந்த ஏமாந்தவங்க என்ன பண்றது, ஏழைப்பட்டவங்க இப்ப கொடுத்துட்டான்னு சொல்லி வீடு கொடுத்துருவாங்க. ஈத்துன்னு போய் வீட்டாண்ட உட்கார வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் என்னையும் பண்ணலான்னு பண்ணிக்கிறாங்க ஐயா. இப்போ நீங்க தான் எனக்கு வழி காட்டி என் பணத்துக்கு நீங்க வழி காட்டணும். ஆஹ் முதலமைச்சர் ஐயா, எப்படியும் உங்க காலைல கூட நான் உழுவுறேன் ஐயா. எனக்கு வழி காட்டுங்க என் காசுக்கு. சரி, போலீஸ் என்ன சொன்னாங்கம்மா? போலீஸ் விசாரிச்சாங்க சார். அதான் லிஸ்ட் எடுத்துன்னு வாங்க பாய், சீட்டு கட்டலன்றாங்களே. அந்த நோட்டு எடுத்துன்னு வா. லிஸ்ட்ல நோட்டு எத்தனை பேர் கட்டி இருக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையானா, அந்த நோட்டு எடுத்துன்னு இருந்தாங்களா என்னன்னு தெரியல ஐயா எங்களுக்கு. எதுவுமே அவங்க சொல்லல. அதுக்கப்புறம் தான் நான் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எஸ்பி ஆபீஸ்லயும் அதே தான் சொன்னாங்க. அவங்க நாங்க சீட்டே பிடிக்கல, மறு விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னாரு. மறு விசாரணைக்கு அவங்க கூப்பிடவே இல்லை ஐயா. நேரா நீங்க முதலமைச்சரை பாக்கிறதுக்காக அவங்களுடைய சிஎம் செல்லுக்கு போறீங்க. ஆமா ஐயா. சரிம்மா, போலீஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்சு தக்க நடவடிக்கை எடுக்க ஆமா ஐயா. நீங்க கேட்டுக்கிறீங்க. ஆமா சரியா? ஐயா. சரிம்மா, ஓகே.